கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் உரையை புறக்கணித்து தமிழ்நாடு ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி அவர்கள் வெளியேறியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு 3 வருடம் ஆளுநருக்கும் ஆளுகின்ற திமுக அரசுக்குமான அந்த மோதல் போக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் கூட திமுக ஆளுநரை கண்டித்தும் பாஜக அதிமுகவினுடைய கள்ள உறவை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்த இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாக பைத்தியத்துக்கு வைத்தியம் செய்யக்கூடிய வைத்தியசாலை சரியில்லை. இந்தியாவிலே இந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவமனை சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையுடைய சிகிச்சை சரியில்லைன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பைத்தியங்களுடைய நடமாட்டம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. நீங்கள் மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை 4 வழிச்சாலை பார்த்தா எங்கே பார்த்தாலும் பைத்தியங்களை பூராமே வீட்டால் கட்டுப்படுத்த முடியாமல் இந்த 4 வழிச்சாலையில் நடுவில் வச்சுருக்க பாருங்க செடி சென்ட்ரல் மீடியா அதில் விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் கவர்னர்னு ஒருத்தருக்கான் ஆளுநர். இந்த ஆளுநர் நேரடியாக ஆர்எஸ்எஸ் உடைய கையால் டெல்லியினுடைய ஏஜெண்ட். இவர் இங்கே என்ன வேலை பார்க்குறாரு? ஆளுநர் வேலையை தவிர அனைத்து கோல்மால் வேலையும் பார்க்குறாரு. யார் சம்பளத்தில்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை வாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக கிண்டியில் உட்காந்துட்டு அனைத்து வேலையும் பார்க்குறாரு. ஆளுநர் வேலையை பார்க்குறது இல்லை. அது மாதிரி ஒரு பைத்தியம் சிங்களன் சீமான். நேற்றுலேருந்து சிங்களன் சீமான் அவன் ஒரு பைத்தியம். அண்ணாமலை லண்டனுக்கு போயிட்டு ஏற்கனவே அரை பைத்தியமாக இருந்தால் லண்டனுக்கு போயிட்டு முழு பைத்தியம் ஆகிட்டான். இவங்கள ஒன்று தமிழ்நாடு அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்த்து வைத்தியம் பாருங்கள், இல்லை ஏறுவாடியில் கொண்டு கட்டி போடுவோம், இல்லை எங்ககிட்ட ஒப்படைங்க இந்த 3 வேலையை மதுரை கோரிப்பாளையம் தர்காவில் கட்டி போட்டு போடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு மோசமான நடவடிக்கையாக இந்த 3 பேர் நடவடிக்கை இருக்குது. அதில் இன்றைக்கி ஆளுநர் என்பவர் அந்த மரபுகளை உடைத்தெறியக்கூடிய ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு ஆளுநர் தான் தமிழ்நாட்டில் ஆர்.என். ரவி. இன்றைக்கி சட்டசபை தொடங்கினா தமிழ்நாடு அரசு முறைப்படி ஒன்று வரவேற்குது. தமிழ்நாடுடைய மரபு என்ன? தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். அடுத்து திருக்குறளுக்கு அடுத்து திருக்குறளுக்கு விளக்கம். ஆளுநர் உரை படிப்பார். உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் படிப்பார். சபாநாயகர் படித்ததுக்கு பின்னாடி தான் தேசிய கீதம் பாடப்படும். தான மரபு. நீ அப்படியே தலைகீழாக வர்ற, எடுத்தோடனே தேசிய கீதம் பாடு. நன்றி உரை முன்னாடி சொல்ல முடியுமா? நிகழ்ச்சி நடத்தி முடித்து கடைசியில் நிகழ்ச்சி நடத்துகிறதா நன்றி உரை. தேசிய கீதம் முடிவில் தானே சொல்லுவோம். பாராளுமன்றத்தில் முன்வைக்கிற பாராளுமன்றம் இந்திய ஒன்றியத்துக்கு தலைமையான இடம் முன்னாடி வைக்கலாம். அவனுக்கு மாநிலம் கிடையாது. இந்தியாவுக்கே அவனுக்கு தேசிய மட்டத்தில் வேறு பாட்டையும் பாட போகிறது இல்லை. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் தமிழை தானே பாடுவான். என் தாய், என்னை பெற்ற தாயை நான் தாயின்னு சொல்லுவேன். என் தாய்க்கு சமமாக வயது படைத்தவர்களையும் தாயின்னு சொல்லுவேன். ஆனால் யாரை உணர்வுபூர்வமாக சொல்ல முடியும்? என்னை பெற்று வளர்த்து ஆளாகின தாயை தானே சொல்ல முடியும். அந்த தாய்க்கான முறையாக அதே வயதுக்காரங்க கொடுப்பான். இந்த இந்திய ஒன்றியத்தில் இருக்கிறாலும் இந்திய தேசியத்தை எங்களுக்கு புரியுதோ புரியலையோ பாடுவான். இதுக்கு ஓடுறான் எந்திரிச்சு ஒரு கவர்னரு தமிழ்நாடு சபையை புறக்கணிச்சிட்டு ஓடுனா இது என்ன அர்த்தம்? கல்யாண வீட்டில் போலீஸ் வச்சா கல்யாணம் நின்று போகுமா? ஆளுநர் உரை படிக்காமல் போயாட்டினா ஆளுநர் உரைக்கு சபாநாயகர் படிக்கலாம். பல மாநிலங்களில் ஆளுநரை கூப்பிட்றதே இல்லை. தமிழிசைக்கே அந்த நிலைமை தெலுங்கானாவில் ஏற்பட்டது. ஆளுநரை நாங்கள் பார்த்து மதிச்சாதான்
நீ எங்கிட்ட மதிப்பு வாங்குறியா வேற வாங்க போறேன்னு தெரியல. சென்னாரெட்டி வாங்கினார் இந்த அம்மாட்ட, ஓடினார் திண்டிவனத்திலிருந்து. அப்படி ஆளுக்கு அப்படி தான் லாயக். அது மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கவர்னருக்கு. தமிழ்நாடு அரசுடைய கொள்கை குறிப்பை படிக்காமல் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் மன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்கிறியே மானங்கட்ட ஆளுநரே, தமிழ்நாட்டை விட்டு வெளிநடப்பு செய். வீரபாண்டிய கட்டபொம்மல்ல கேட்பான் பாருங்க அந்த படத்தில், எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சாயா, உனக்கு எதுக்குடா வட்டி வரி கிஸ்தி, ஆளுநர் வேலையை பார்க்காமல் உட்கார்ந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் வேலையை சங்கித்தனத்தை சங்கி வேலையை செய்யக்கூடிய மானங்கட்ட ஆளுநரே, தமிழ்நாடுடைய கொள்கை குறிப்பை படிக்காமல் தமிழ்நாட்டுடைய வரிப்பணத்தில் உனக்கு எதுக்கு கேடு கிண்டி மாளிகை, உனக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் எங்க வரிப்பணத்தில் சம்பளம், மானம் ரோஸ் இருந்த ஆளுநர் தமிழ்நாடு சட்டசபை விட்டு வெளியேறின இல்லை, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மன்றம் சட்டமன்றம், மக்கள் மன்றம், பெரும்பான்மை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர், சட்டமன்ற உறுப்பினர்கள் சபையை புறக்கணிச்சுட்டா தமிழ்நாட்டு மக்களை நீ தூக்கி மிதிச்சிட்ட, தமிழ்நாட்டு மக்களை அவமதிச்சிருக்க. சட்டமன்ற அவமதிப்பு என்பது தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதுக்கு சமம், தமிழ்நாடை புறக்கணித்ததுக்கு சமம். தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணித்தது எங்கள் தமிழை புறக்கணித்ததுக்கு சமம். தாயை பழித்தால் விடுவோம், தமிழ் மொழியை பழித்தவனை விடமாட்டோம். ஓடிவிடு, ஓடிவிடு, தமிழகத்தை விட்டு ஓடிவிடு கவர்னரே. கோ பேக் கவர்னர், தமிழ்நாட்டை விட்டு போ. உனக்கு என்ன வேலை? தமிழை புறக்கணித்ததுக்கு பின்னாடி, தமிழ் மக்களை புறக்கணித்ததுக்கு பின்னாடி, தமிழகத்துடைய ஜனநாயக மாண்பை தூக்கி போட்டு மிதிச்சதுக்கு பின்னாடி எங்க வரிப்பணத்தில் வாழ்க்கை உனக்கு ஒரு கேடா? துப்பு கெட்ட கவர்னரே, மானங்கட்ட கவர்னரே, வெளியேறு. உனக்கு என்ன வேலைங்க? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு போடக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றருக்கு வக்கில்லாத கவர்னர். உனக்கு எதுக்கு சம்பளம்? உனக்கு எதுக்கு எங்க சாப்பாடு? உனக்கு எதுக்கு எங்க தண்ணி? உனக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் வாழ்ற தமிழ் காற்று உனக்கு தேவையில்லை, தமிழ் சோறு உனக்கு போடாது, வெளியேறு. தான அர்த்தம்? சட்டமன்றத்தை நீ புறக்கணிக்கிற என்ன அர்த்தம்? எங்கள் தமிழ் மொழியை புறக்கணிக்கிற. தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் விழி, எங்கள் விழியை பறித்தவனை விடமாட்டோம். தமிழுக்காக தீ குளித்தவன் உலகத்திலே மொழிக்காக தமிழன். நீ அந்த தமிழ் மொழியை, தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிறேன்னு சொன்னா, தமிழக சட்டமன்றத்தை நீ புறக்கணிக்கிறேன்னு சொன்னா, உனக்கு ஆர்எஸ்எஸ் சம்பளம் வாங்கு, ஒன்றிய அரசு நீ சம்பளம் வாங்கு. எதுக்கு எங்கிட்ட உங்களுக்கு சம்பளம்? அதனால கவர்னர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, தமிழக சட்டமன்றமே நாளைக்கு தீர்மானம் போடணும். தமிழக மக்களுக்கு விரோதமாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறைகளுக்கு, மத நல்லிணத்துக்கு எதிராக, ஜனநாயக மாண்பை சீர்குலைக்கின்ற, தமிழ் மக்களை அவமதிக்கிற இந்த கவர்னரை ஒன்றிய அரசே திரும்ப பெறு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் ஒட்டுமொத்தமாக கொண்டு வரணும். இதுக்கல்ல ஒரு கோமாளி பபுன் மாதிரி எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில், மானங்கெட்ட எடப்பாடியே, உன் பக்கத்தில் தானே பொள்ளாச்சி ஜெயராமனை நிற்க வச்சிருக்க, உன் பக்கத்தில் தானே உட்கார வச்சிருக்க, நிற்க வச்சிருக்க. துணைவேந்தர் தான் பொறுப்பு. அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் போடவில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பொறுப்பு துணைவேந்தர். இந்த கவர்னர் தான் துணைவேந்தர். இந்த கவர்னர் தான் நீ கேள்வி கேட்கிறியா? சட்டமன்றத்தில் பதாகை வச்சிருக்கியே, யாரை எடுத்து பதாகைய? யார் அந்த சார்? யாரை பார்த்து அந்த சார் கேட்கிற? கவர்னர் சாரை பார்த்து கேட்கிறியா? யார் அந்த சார்? நீ கவர்னர் சாரை பார்த்து கேட்கிறியான்னு கேட்கிறேன். கவர்னரான பொறுப்பு சார், அவர் தான் சார். அப்ப அவரை கேட்கிறியா? நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். கொடநாடு கொலை கொள்ள வழக்கில் உண்மை குற்றவாளிகள் யார் சார்? எடப்பாடி பழனிசாமி சார். உண்மையான குற்றவாளி யார் சார்? பொள்ளாச்சியில்
பாலியல் வழக்கில் அந்த மாட்டி சித்திரவதை பண்ண பிள்ளைகள்லாம், குழந்தைகள், பெண் பிள்ளைகள், அண்ணே விட்டுருங்கண்ணே, ஜட்டியை கழட்டிட்டுனே விட்டுருங்கண்ணேன்னு சொல்லிச்சுங்களே, பதறிச்சுங்களே. அந்த அண்ணன் யார்? அண்ணன் எடப்பாடி அண்ணன். அந்த பிள்ளைய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சித்திரவைக்கு ஆளாக்கப்பட்ட பிள்ளைகள் விட்டுருங்கண்ணே விட்டுருங்கண்ணேன்னு கெடுத்துச்சு. அந்த அண்ணன் யார்? அண்ணன் எடப்பாடி அண்ணன் சொல்லுங்க. 75 நாள் புருக்லின் நம்முடைய அப்போலோ மருத்துவமனையில், சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அம்மாவுக்கு ஊசி போட்டாங்களாண்ணே. அம்மாவை ஏன்னே வெளிநாட்டுக்கு கூட்டு போடலண்ணே. அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு 75 நாள் எடப்பாடி அண்ணன் இத்தனை அண்ணன் இருக்கும் மேலே. தூத்துக்குடியில் 13 பேரை காக்கை குருவி போல் நீங்கள் தானே காவல்துறையை கையில் வச்சுருந்தீங்க, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களே. அப்போ சுட சொன்னது யாருன்னு? மக்களை, தூத்துக்குடி மக்களை நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி அண்ணன் சுட சொன்னது, அவனுக்கு உத்தரவிட்டது யார் சார்? எந்த சார்? துப்பாக்கி குண்டுக்கு 13 பேர் பலியானாங்களே, அதுக்கு யார் சார் காரணம்? எடப்பாடி சார். சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஆரம்ப விசாரணை கமிஷன் கிடப்பில் போட்டீங்களே சார், அம்மாவுடைய மர்ம மரணம் குறித்து விசாரணை அமைச்சங்களே சார். அந்த விசாரணை கமிஷனை நீங்க கிடப்பில் போட்டது எதுக்கு சார்? இப்ப உங்க கட்சியில் சின்னம்மாவை கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்றீங்களே, எதுக்கு சார்? ஓபிஎஸ் விலைக்கு வச்சிருக்கீங்களே, எதுக்கு சார்? பாஜகவுடன் கள்ள உறவு வச்சிருக்கியே, எதுக்கு சார்? குடியுரிமை திருத்த சட்டத்தை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கொண்டு வந்து அந்த மக்களை வதவிட வைத்தியே, எதுக்கு சார்? இத்தனை சார் இருக்கு. நீ இன்னைக்கு எந்த சார்னு கேட்குற? யார் சார்ன்ற? அது கவர்னர் சாரை பார்த்து கேட்டையா? அவர் தான் நீ கேட்க வேண்டிய சார். நீ அவரை பார்த்து தான் கேட்டிருக்க. அதனால் இத்தனை சார் பட்டங்களை எடப்பாடி எதிர்த்து கேள்வி கேட்டு நாளைக்கு திமுக ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். வணக்கம். நன்றி சார். நன்றி.